ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டொமேட்டோ பர்த்தர் ரெசிபி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல தேவையான பொருட்கள்: தக்காளி, பெரிய வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா பூண்டு போட்டு நல்லா வதக்கி ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடணும். வரமிளகா போடணும், அதேமாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயம் போடணும், நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கலர் மாறி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா தான் எடுக்கணும். தக்காளி ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பக்கமும் மாற்றி திருப்பி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுக்கணும். இது ஈஸியான டேஸ்டி ரெசிபியாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. செய்து பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. சோறுக்கு கூட நல்லா போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா கறிவேப்பிலை போட்டு அதையும் வதக்கி எடுத்துடணும். நல்லா தக்காளி தோலெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பிசைஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி இருக்கும். சோறுக கூட போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.